ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த ரோஸ் வந்துச்சுல்ல, ரோஸ் ரொம்ப பெருசாக போச்சுன்னு கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இந்த குச்செல்லாம் ஊனி வச்சுருக்கேன். அதுபோல் விவர்ஸ், இந்த ரோஸில் 7 இலை மாதிரி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இதில் 7 இலை இது வேகமாக வளருது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதில் மொட்டும் வராது, பூவும் வராது. இந்த ரோஜா செடியிலேயே இப்படி ஒன்று வரும் 7. இது நம்ம அவங்க பாலினேஷ் இது அந்த பேப்பர் போட்டு கட்டுறாங்கல்ல, ஒட்டு கட்டுறாங்கள்ல, அதில் அது ஆண் பக்கம் உள்ளது. அதனால் ஆண் தளிர்றது அதில் பூ வராது. 7 இலையாக தான் வரும். மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இந்த பாருங்க 5 இலை வரதில் பூ வரும். அதில் ஃபுல்லும் பாருங்கள் 7 இலையாக இருக்குது பாருங்கள். அதில் பூ வராது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கட் பண்ணி போடுங்க. நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேகமாக முளைக்கும். ஆனால் அதில் பூ வராது. இது ஒரு சின்ன டிப்ஸ் ரோஜா செடிக்கு. அதுபோல் நான் இதில் மயில் மாணிக்கம் இருந்துச்சுல, எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக விதை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த செடியில் அடியில் நந்தரில் ஒரு பூச்சி வந்துச்சு, செடி பட்டு போச்சு. திருப்பி அதுலேருந்தே விதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் அன்றைக்கே போட்டு வச்சேன். இதில் பாரு குட்டி குட்டியாக முளைச்சிருப்பாருங்க. இது ஃபுல்லுமே துளசி விதைங்க. துளசி ஒரு இடத்துல பிடுங்கிட்டு வந்திருந்தேன். அதில் விதை நிறைய காஞ்ச விதைகள் இருந்துச்சு. அது உள்ளே போட்டு விட்டால் ஏகப்பட்ட விதை முளைச்சிருக்கு. இது கண்ணுகளாக ஆனவுடனே தனித்தனியாக சின்ன சின்ன கவரில் போட்டு வைக்கணும். கொஞ்சம் ஒரு 3 மாதம் நல்ல செடியாக வளர்ந்துடும். அதுக்காக அதை போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அன்னைக்கு விதை போட்டோம்ல, கத்திரிக்காய் நாற்று, தக்காளி நாற்று, அதில் இப்போ தான் என்ன செஞ்சுருக்கா 2 கனகாமர செடி வருதுன்னு நினைக்கேன். இது கனகாமர விதையும் போட்ட ஞாபகம். இந்த பாருங்கள் 2 செடி இருக்குது பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி நம்ம கனகாமர செடி ஒன்று தான் நட்டோம்ல, இப்போ தான் பார்க்கும் போது அதே மாதிரியே தெரியுது. ஸோ அதனால தான் கனகாமரமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு. இதில் கொஞ்சம் சுற்றி கம்பு போட்டு விட்டேன், முளைக்கட்டொன்று. அது முளைக்கும் போது செடிகளுக்குமே கொஞ்சம் என்ன செய்யும், அது உரம் மாதிரி நல்லா வேர் விடுமா, நல்லா சிறப்பாக வரும் செடிகளுக்கு. சைடில் ஏதாச்சும் வேறு செடியை போட்டு விட்டோம்னா தான் நம்ம இருக்கிற செடி ரொம்ப வேகமாக வரும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்து விட்டுறலாம். இந்த கம்பை ஃபுல்லுமே என்ன செஞ்சிடலாம், எடுத்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், பாவக்காய் வேகமாக நான் இங்கிட்டு கம்பு வச்சுருக்கேன். அது எங்கிட்டு படுத்துக்கிட்டு போகிறாங்க. அதலக்காய் கொடி 2 கொடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சீனி அரக்காவும் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வருங்க கரெக்டாக இதுதான் பருவம். இந்த பருவத்தில் பண்ணால் தான் உங்களுக்கு நமக்கு சமைக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். இதுதான் கொஞ்சம் பிஞ்சாகவும் இருக்குது பார்த்திங்களா. 3 இது கொத்தா அப்படியே கிடக்காக பாருங்க. 3மே அப்படியே சேர்ந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்க பஸ், அப்படியே கொத்த 3 செடி இறக்காவும் அப்படியே வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னமும் கிடக்குது. இன்னும் ஒரு 2 இது ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்னொன்று இதான் பருவம். இதை கூட விட்டோம்னா சரி, இதே கட் பண்ணி தான் விவரிச்சு எடுக்கணும். இங்கே பாருங்கள் விவஸ், 6 சினியர்க்காய் எடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையிலேயும் செடியெல்லாம் பார்ப்போன்ட்டு ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். எனக்கு செடியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தானே சூரியனே வெளியே வர்றாங்க. சூரியன் வர முன்னாடி நம்மளும் வீடியோ எடுத்துருவோன்ட்டு வந்தாச்சு. இந்த கம்பு ஒன்று முளைச்சிச்சின்னு சொன்னேன்ல பாருங்கள் விவர்ஸ். இந்த அவ்வளவும் பூவாக இருக்குது பாருங்கள். இந்த பூ கடையில் கூட அப்படியே கம்பு நல்லா முளைப்பா. இது இந்த கம்பு தான், கம்பேனி கம்புன்னு சொல்லுவாங்கள்ல, நாட்டு வெரைட்டி கிடையாது. தொட்டால் எவ்வளோ தூசியாக வருது பாருங்கள் விவர்ஸ். சரியான கம்பாக இருக்குது, பெரிய கட்டையாக வருது. இதை நல்லா கம்பு வந்த பிறகு நம்ம பச்சையாகவே எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோழிக்கு போட்டதுலேருந்து
அப்படியே சிறப்பாக வந்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பீக்கங்காய் கொடி நல்லா பற்றி மேலே போய்கிட்டு இருக்காங்க. இந்த அங்கிட்டு தெரியுதான்னு பாருங்கள், அதில் வந்து சீனியர் இது அந்த ஒரு கொடி போகுது பாருங்கள், அது வந்து வெள்ளரிக்காய் கொடி. அதே மாதிரி இங்கேயும் 2 வெள்ளரிக்காய் கொடி வச்சு விட்ருக்கேன் பாருங்கள். இந்த பொறாவில் இது வெள்ளரிக்காய் கொடி, 2 பீக்கங்காய் கொடி. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாவக்காயும் இங்கே நல்லா அபண்டன்ஸாக காய்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பப்போ இந்த உரங்கள்லாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா, எனக்கு தேர்மோர் கரைசல் மாதிரி ஒன்று ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த பூச்சி வராமல் இருக்க நாளிலை தாவரம் அந்த கரைசல் ஊற்றணும். அப்புறமா அன்றைக்கி இந்த எலுமிச்சம்பழப்பழ தோல் எல்லாத்தையும் போட்டு ஊற்றுறோம் பார்த்திங்களா, இந்த எலுமிச்சம்பழப்பழ தோலெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பூக்கள்லாம் நல்லா பரும்பருப்பூவாக வருது. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ மொட்டில் எல்லாம் நல்லா பருசாக வருது பாருங்கள். இது வந்து ரோஜா மல்லி. இதில் கூட ஒரு பூ தான் வந்துருக்குது. முன்னாடி ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த ரோஜா மல்லியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு. ஒரு 10 மொட்டு போல் வச்சுருக்காங்க. இது நல்லா காலை வெயில் அடிக்காதுல, அதனால நினைக்கேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், 10 மணிக்கு மேலே தான் வரும் அந்த இடத்துல வெயில், அதனால நினைக்கேன். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோதி ஃபார்மிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.